வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கும்பராசி. எல்லாமுமான இறைவனின் அருளால் இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் வளமும் நலமும் பெற்று ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம், செல்வம், செல்வாக்கு பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ராசி பலனுக்குள் செல்வதற்கு முன்னால் இந்த ஆண்டின் பொதுவான பலன்களை பார்க்கலாம். மார்கழி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை, பூராடம் நட்சத்திரம், சித்த யோகம், கன்னிகா லக்னம், இரவு 12 மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும். ஊடகத்துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர், கணிதம், ரசாயனம், ஆன்மீகம், ஜோதிடம், வழக்கறிஞர், புத்தகங்கள், மருத்துவத்துறை ஆகியவற்றின் முன்னேற்றம் காணப்படும். மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகள், புதிய நோய்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. கலைத்துறையினர் முன்னேற்றம் காண்பார்கள். உணவு உற்பத்தி உயரும். விவசாயிகள் லாபம் அடைவர். மக்களுடைய பொருளாதாரம் உயரும். மழைப்பொழிவு நன்றாக இருக்கும். வெப்பம் அதிகரிக்கும். சனியை ராசிநாதனாகவும், அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதங்களையும் ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, ஆண்டின் முதல் நாளில் கோள்களின் நிலையை பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் சனி பகவான், சுக்கிரனும் குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானும், தாய் கல்வி ஸ்தானத்தில் குரு பகவானும், ருண ரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், ஆயுள் ஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். சனி மார்ச் 29 அன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் 7.5 சனியின் கடைசி 2.5 வருடங்களாக 7.5 சனியிலேயே மோசமான ஜென்ம சனியை கடந்து வந்திருக்கிறீர்கள். மார்ச் 14 அன்று குரு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 4ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் உங்கள் ராசியையும் பார்க்கவிருக்கிறார். இதனால் குரு சனி பகவானின் பாதிப்புகள் குறைந்து நிம்மதி அடையவிருக்கிறீர்கள். 18 அன்று உங்கள் ராசிக்குள்ளேயே ராகுவும், அதே நாளில் கேது பகவான் கலசஸ்தானத்தில் இடம்பெயர இருக்கிறார்கள். இந்த கிரக நிகழ்வுகளால் உங்கள் ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த ஆண்டு பிறக்கும் போதே 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் 3 கிரகங்களை வந்திருக்கிறார்கள். 11ஆம் இடத்திலேயே ஆண்டும் பிறக்கிறது. ஜென்ம சனி விலகுகிறது. குரு லாபம் தரும் இடத்தில் சென்று அமரவிருக்கிறார். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். நோய்கள் குணமாகும். வருவாய் உயரும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆனாலும் செலவினங்கள் அதிகரிக்கும். உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. ராகு கேதுவால் அவநம்பிக்கை, ஒரு விதமான வெறுமை, வீண் விரயம் ஆகியவை ஏற்படும். தேவையற்ற சச்சரவுகள், மனத்தாங்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கணவன் மனைவியிடையே சிறு சிறு சச்சரவுகள் வந்தாலும் அதை இலகுவாக எடுத்துக்கொண்டு நல்லுறவை வளர்த்து கொள்வது நல்லது. நாளில் அமர்ந்திருக்கும் குருவால் உத்தியோகத்தில் அதிக உழைப்பு, அதனால் களைப்பு ஆகியவை ஏற்படும். தாயாருடன் கருத்து மோதல்களும் அவர்களுடைய உளநிலை பாதிப்புகளும் ஏற்படும். தாயாருடைய உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். குரு பகவான் 5ஆம் வீட்டில் வந்து அமர்கிற போது மனைவி மக்களுடன் வாழ்க்கை சந்தோஷமாக கழியும். வீட்டில் மங்கள சுபகாரியங்கள் நடைபெறும். பல வகையான வாகன சுகம் உண்டாகும். முக்கியஸ்தர்களில் தொடர்பு, அதனால் லாபம் அடைவீர்கள். புனித காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மன இறுக்கம் குறையும். புத்திசாலித்தனமும் அறிவுத்திறனும் அதிகரிக்கும். அரசு உத்தியோகம் அமையும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். ஆண் சந்ததி உண்டாகும். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குருவின் பார்வையால் தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக நன்மைகள் மேலோங்கும். தந்தையின் உடல்நிலை முன்னேற்றம் காணும். பூர்வீக சொத்தின் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். வருவாய் சிறிது சிறிதாக அதிகரித்து சேமிப்பு செய்யும் அளவுக்கு வருவாய் உயர்வு இருக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கும். நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது நல்லது. ஆண்டு தொடக்கத்தில்
ஜென்மச்சனி தொடர்வதால் கணவன் மனைவியிடையே புரிதல்கள் குறைவாகவே இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. வழக்குகள் இழுத்து கொண்டே போகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ஒரு அளவுக்கு மேல் நம்ப வேண்டாம். சனி இடப்பெயர்ச்சியான பின்பும் கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் செலுத்துங்கள். பிறரை நம்பி முக்கிய முடிவுகள் எடுக்காதீர்கள். சிறு விபத்துக்களும் காயங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பொறுமையாக செயல்பட்டு லாபத்தை பெருக்க முயற்சிக்க வேண்டும். பங்குதாரர்களிடம் உங்கள் மேலாதிக்கத்தை செலுத்த முயற்சிக்காதீர்கள். புதிய வாடிக்கையாளர்களை கவர நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த முயற்சி செய்ய வேண்டும். அதிகப்படியான நேரத்தை செலவிட்டு உழைக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகளையும் உடன் வேலை செய்பவர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு பிற்பகுதியில் உங்கள் கனவுகள் நனவாகும் காலமாக அமையும். மொத்தமாக பார்க்கும்போது நல்ல பலன்களும் அசுவ பலன்களும் கலந்தே நடைபெறும் என்பதால் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். சனி பயிற்சியின் போது சனி பகவான், ராகு கேது பயிற்சியின் போது ராகு கேது பிரீத்தியும் செய்து கொள்ளுங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செய்து நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு இனிய நல்ல ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.